துணி எடுத்து வந்திருக்கியா? இருக்குண்ணா. எடுத்து வாயில வைடா. ஏண்டா கழுத்துல வைக்க மாட்டா, தூரமா வச்சிருக்கிற, எப்படா நம்புவானுங்க? பாடி எறா வண்டியா. அடேங்கப்பா, என்ன நடிப்புடா சாமி. அப்படியே மயங்கி கீழே விழுந்து வலி போற மாதிரி கையை காலை ஆட்டுவாங்களாம். சின்ன பொண்ணு, நாமெல்லாம் செண்பகத்துக்கிட்ட பிச்சை வாங்கணும். அனுபவத்துல சொல்றேன், ஒருத்தர் 2 பேரை டைவர்ட் பண்ணி காரியம் சாதிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ஆண்டி ஒரு ஊரையே டைவர்ட் பண்ணி பங்காளியை வெளியே விட்டுருக்காங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். டேய், அவளை வாயார புகழ்றதை விட இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கிட்ட உஷாரா நடந்துக்கணும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சண்முகம், ஒன்னும் கவலைப்படாதப்பா. சம்மந்தி அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. சாப்பிடாம மயக்கம் போட்டிருப்பாங்க, சரியாயிடும். கண்ணே, முகூர்த்த நேரம் நெருங்கும் போது நீ போய் மணமடையில் உட்காரு. போ. இல்ல மாமா, எப்பவும் கோவமாவும் ஆத்திரமாவும் என்கிட்ட பேசுறேன் அத்தை. இப்பதான் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. தாலி கட்டினதும் என்னையும் அவரையும் சேர்த்து மனசார ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சுங்க மாமா. நான் ஒரு ராசி கெட்டவ மாமா. என்ன திட்டும் போதெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருந்த அத்தை என்கிட்ட சிரிச்சு பேசின பாவத்துக்கு தான் இப்போ ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. நான் ஒரு ராசி கெட்டவ மாமா. அப்படிலாம் சொல்லாத கண்ணு. நாம கும்பிடுற குலசாமி நம்மள கைவிடாது கண்ணு. நீ வேணா பாரு, அத்தை குணமாயி வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணதான் போறா பாரு. சரியா? நேரமாச்சு, நீ போய் மணமேடையில் உட்காரு. என்ன சரவணா எங்க? மாம்சு, மாப்பிளைக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். தெரியல மாம்சு, ஒருவேளை பாத்ரூம்ல இருந்தாலும் இருப்பான் மாமா. இதே சொல்லிட்டு இருக்க. அவன் மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர போறா. இன்னும் என்னடா பண்றா? போய் பாரு. அதான் சொன்னான் மாம்சு. பாப்பு எங்க போயிட்டான்? டேய், சீக்கிரமா வாடா மாப்ள. அக்கா அங்க மயக்க அடிச்சு விழுந்துருச்சுடா. போகண்ணே, நீ போய் மணமேடையில் உட்காரு. போ போகண்ணே. சுடரு கூட்டிட்டு போ. சரிப்பா. எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மாப்ள மாப்ள இன்னும் உள்ள என்னதான் பண்றான்னு தெரியலையே மாப்ள. ஐயோ, மாப்ள எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, கீழே கீழே ஏதாவது ஒடிச்சிருக்கிறானா? இங்கேயும் இல்லையே. ஐயோ, என் மாம்ஸ்ட நான் என்ன பதில சொல்லுவேன்? மாம்சு, மாம்சு, பாத்ரூம் கதவெல்லாம் திறந்து கிடக்குது. ரூமுக்குள்ள மாப்பிளைய காணும். எங்க போனான்னு தெரியல மாம்சு. என்னடா சொல்ற? அவன் பாத்ரூம்லயும் காணமா? சுடரு, அவனுக்கு ஒரு போன போடு. செல்லக்கிளி, நீ போடு. இங்கெல்லாம் தேடி பாரு. சரிங்க மாம்சு.
தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் மாப்பிளைய காணும். எங்க போனாலும் தெரியும். நீங்க பாத்தீங்களா? வந்து சொல்லுங்க. சண்முகம், என்னப்பா இது? தாலியை கட்டுற நேரத்துல மாப்பிளைய காணும்னா என்ன கதை இது? மாப்பிளைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, இல்ல வேற ஏதாவது காரணமா? ஒண்ணுமே புரியலையே. சும்மா இருப்பா. என்ன சண்முகம் இது? சரவணன் வேற காணோம், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீ எதுவும் பயப்படாதப்பா. ஏதோ தப்பா இருக்கு. அவங்க நினைச்சதை செஞ்சு விட்டாங்க. நான் படிச்சு படிச்சு சொன்ன சரவணன் கிட்ட ஜாக்கிரதையாயிடுறான்னு அசால்ட்டா இருந்து தப்பு பண்ணிட்டான். அச்சச்சோ, சண்முகத்தை பார்க்கவே பாவமா இருக்குதப்பா. இன்னமும் புள்ள மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டான்னு தெரியாம நீ நம்பிக்கையோடு தேடிக்கிட்டு இருக்க போல. தேடும், தேடி ஓயும். Oh